புரையோடி போன புற்றாக்கி விட்டார்கள் இவர்கள். முறையற்ற நிர்வாகம், கேடுகட்ட ஆட்சி முறை, கொலை கொள்ளை, சாதி வார்த்து சீட்டு கொடுப்பது, பணம் அதிகம் வைத்திருப்பவனுக்கு சீட்டு கொடுப்பது, முதலாளிகளுக்கான அதிகாரங்களை நிறுவுவது, பதவிக்கு வருவது, பல ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கான பணங்களை கொள்ளையடிப்பது, அதை பதுக்கியும் ஒதுக்கியும் வைப்பது, திருப்பி அந்த பணத்தை பாதுகாக்க மறுபடியும் பதவிக்கு வருவது, இதுதான் தொடர்ச்சியாக இவர்கள் முன்னெடுக்கிற கொள்கைகள். இவர்களோடு எப்படி இணைவது? ஒரு வளம் கிடையாது நிலத்தில், ஒரு வளம் கிடையாது. ஒரு நாட்டின் நிலப்பரப்பில் 1/3 காடு இருக்க வேண்டும் என் அன்பிற்குரிய மக்களே. 1/3. இங்கே பேசிய என் தம்பி ஜெய்சீலன் கூட சொன்னார். என் தங்கை ரேவதி பனை விதைகளை விதைத்துவிட்டு களத்திலே விதைத்துவிட்டு வந்தவர் இந்த தேர்தல் களத்துக்கு என்று. பல கோடி பனைத்திட்டம், 10 கோடி பனைத்திட்டம் இல்லை, பல கோடி பனைத்திட்டத்தை, 10 ஆண்டு பசுமை திட்டத்தை முன்னெடுக்கிற ஒரு அரசியல் இயக்கம் இந்தியாவில் உண்டென்றால் அது நாம் தமிழர் கட்சி தான். எங்களுடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் ஐயா கூன ஞானசம்பந்தம் அவர்கள் பனைமரத்தை பற்றி ஒரு சின்ன துண்டு காணொலி வெளியிட்டிருக்கிறார். நீங்கள் பாருங்கள். நாங்களே பேசிக்கொண்டிருந்தால் இவர்கள் அதையே பேசுவார்கள் என்பீர்கள். கற்றறிந்த அறிஞர் பெருமக்கள், சான்றோர்கள் பேசுவதை கேளுங்கள். பனைமரம் தமிழர்களின் தேசிய மரம். அவர் சொல்லுகிறார், 30 கோடி மக்கள் தொகை இருக்கிற போது இந்திய நிலப்பரப்பில் 130 கோடி பனை மரங்கள் இருந்தது என்று. 130 கோடி மக்கள் தொகையை நாடு தொட்டுவிட்ட பிறகு இப்போது இருக்கிற பனை மரங்கள் எண்ணிக்கை மொத்த தேசத்திலும் வெறும் 10 கோடி மரங்கள் தான். பனை என்பது மரங்களின் ஆகச் சிறந்தது. தன் உடலில் எல்லாவற்றையும் மனிதர்களுக்கு பயன்படக்கூடிய ஒன்றாக வைத்திருக்கிறது பனைமரம் மட்டும்தான். பனைமரம் சட்டம், நீங்கள் நிலையாகும், ஜன்னலாகும், எல்லாவற்றுக்கும் நீங்கள் கடந்து செல்ல பாலமாகும். பனை ஓலை வீடாகும், பனை ஓலை எரிக்க பயன்படும், பனை மட்டை நாராகும், பனை மட்டை வேலியாகும், நொங்கு உணவாகும், பதநீர் உணவாகும், கல் கருப்பு உணவாகும். எல்லாவற்றையும் தன் உடம்பில் எல்லா பாகங்களையும் மனிதர்களுக்கு கொடுத்து கொடையாக கொடுக்கிற ஒரு ஆற்றல் கொண்ட ஒரு மரம் உண்டென்றால் பனை மரம்தான். அவர் சொல்லுகிறார், இந்த புயலிலே எல்லா மரங்களும் விழுந்து விட்டது, தமிழர்களின் தேசிய மரமான பனைமரம் மட்டும் விழவில்லை. அதற்கு காரணம், அதற்கு சல்லி வேர்கள் கிடையாது, ஆணி வேர் தான். ஆழ பதிந்து இறுக பிடித்து கொள்ளும். பனைமரம் 10 பனைமரம் கிணறை சுற்றி நின்றால் கடைசி வரைக்கும் தண்ணீரை வற்ற விடாது என்கிறார். பனைமரம் எவ்வளவு பெரிய கொடை, எவ்வளவு பெரிய செல்வம். இங்கே பேசிய தம்பி ஜெய்சீலன் குறிப்பிட்டாரே, நீங்கள் சீனாவில் இருந்து சவுதி அரேபியாவுக்கு இந்த ஓலக்கொட்டான் வருகிறது. ஓலக்கொட்டான் 27 ரியால், 57 ரியால், 270 ரூபாய் ஒரு ஓலக்கொட்டான். அன்னைக்கெல்லாம் குடிசை தொழிலாக சிற்றூர்களின் பொருளாதார பெருக்கத்திற்கு நாம் அதை செய்ய முடியாதா? வீட்டில் படிக்காதவர்கள் நம் அக்கா தங்கைகளை வீட்டு வேலையாக செய்து இந்த பொட்டியை பின்னித்தாருங்கள், இந்த பாயை பின்னித்தாருங்கள் என்று அரசு சந்தைப்படுத்த முடியாதா? சீன பாய், சீன கொட்டான், சீன கிளுகிழப்பை எல்லாம் இந்த நாட்டில் சந்தைப்படுத்தப்படுகிறது. எத்தனை ஆயிரம் கோடி வருமானம். மாற்று பொருளாதாரத்துக்கு திட்டம் இந்த ஆட்சியாளர்கள்ட்ட எங்க? 1 கிலோ கருப்பட்டி அமெரிக்காவில் 1000 ரூபாய் விற்கிறது. ஏன் நீங்க கருப்பட்டி பயன்படுத்தல? ஏன் வெள்ளச்சக்கரைக்கு மக்களை கொண்டு போன? கருப்பட்டி பனை வெள்ளம் பயன்படுத்துற வரை சர்க்கரை நோய் வரல. வெள்ளை சர்க்கரை வந்ததிலிருந்து எல்லாரும் சர்க்கரை நோய், 30 வயது இளைஞரிலிருந்து எல்லாருக்கும் சர்க்கரை நோய் வந்து விட்டது. இந்த சர்க்கரை நோயை பரப்பி அதுக்கு ஊசி மருந்து வித்த காசில் மட்டும் 375 லட்சம் கோடியை கொண்டு போயிருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய கொடுமை. இப்போதும் அதை தடை செய்ய துப்பு இருக்கிறதா? இயற்கை உணவு முறைக்கு திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? பாரம்பரிய உணவு முறைக்கு வர வாய்ப்பு இருக்கிறதா? அடுப்பு கரியை விறகை வைத்து அடுப்பறித்து கொண்டிருந்தோம். என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், தம்பிதங்கள் கவனிக்கணும். அடுப்பு கரியிலிருந்து வளர்ச்சின்ட்டு எரிவாயுக்கு வா, கேஸ் சிலிண்டருக்கு வான்னா. அப்போ ரேஷன் அட்டை வச்சுருந்தோம். ரேஷன் அரிசி போட்டான், இலவசம் அரிசி போட்டான். அப்போ 2 ரூபா 3 ரூபாய்க்கு கிலோ அரிசி போட்டான். இப்போ இலவசம். அந்த அரிசியை வாங்கி அடுப்பை வச்சு விறகு வச்சு எரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். வளர்ச்சிங்கிற பேரில் இந்த எரிவாயு இணைப்புக்கு வா, கேஸ் சிலிண்டருக்கு வான்னா. இப்போ என்ன சிட்டம் வருது? எரிவாயு இணைப்பு வச்சிருக்கோன்னு ரேஷன் அட்டை இல்லைன்றான், குடும்ப அட்டை இல்லைன்றான். இப்போ எப்படி ரேஷனில் அரிசி வாங்கி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு பல ஆயிரம் குடும்பங்கள். இப்போ ரேஷன் அட்டை இல்லை, அவனுக்கு உணவு மானியம் இல்லைன்னா இந்த எரிவாயு மட்டும் வச்சு எப்படி வாழ்றது? பசுனை திறந்து சிலிண்டரில் ஒரு கொஞ்சோண்டு காற்றை குடிச்சிட்டு படுத்துறதா? எப்படிப்பட்ட பைத்தியக்காரர்கள்ட்ட நாடு சிக்கி கொண்டது என்பதை அறிவார்ந்த என் மக்கள், என் அன்பு சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இப்போ என்ன நடக்குதுன்னா, பெரிய உணவு விடுதிக்கு சாப்பிட போனோம்னா விறகடுப்பில் சமைச்சதுக்கு சாப்பாட்டு விலை அதிகம், மண்பானையில் சமைச்சதுக்கு சாப்பாட்டு விலை அதிகம். எப்படிப்பட்ட கொடுமை! மண்பானை சமையல், விறகடுப்பு சமையல் அப்படின்னா 500 ரூபா. அதுக்கு சாதாரண குக்கரில் வச்சு வடித்தது, மற்ற சட்டியில் வடித்ததுன்னா அது 350 ரூபா.
நீங்கள் பிறந்ததுலேருந்து விறகடுப்பில் சமைச்சு மண்பானையில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதை பறிச்சுட்டு குக்கரு மக்கருன்னு எல்லாத்தையும் கொண்டு கொடுத்து நம்மளை காலி பண்ணிட்டு இப்போ மறுபடியும் மண்பானைக்கு வாங்குறான். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறோம், பானை செய்வது மண்பானை செய்வது அரசு பணியாக மாற்றுவோங்கிறோம். ஒரு மீன் இங்கே பாருங்கள், நீங்கள் நம்புறீங்களே இல்லையோ, எங்கள் ஆட்சியின் வரைவில் நாங்கள் இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கோம். எல்லாரும் என்னை கேட்குறேன், அந்த நாட்டில் என்ன நடக்குது தெரியுமா, இந்த நாட்டில் என்ன. உலகத்தில் என் கட்சி இல்லாத நாடே கிடையாது. எல்லா நாட்டிலையும் என் பிள்ளைகள் இருக்கான். அவன் அந்தந்த நாட்டில் இருக்கிற தரவுகளை எடுத்து எனக்கு அனுப்புகிறான். அங்கே பாருங்கள், ஒரு கடையில் போய் என் தம்பி அமெரிக்காவில் அர்ஜுன் இருக்கான். அவனுக்கு வேலையே என்னென்னா விடுமுறை நாளில் ஒவ்வொரு அமெரிக்கா அங்காடிகளுக்காக போகிறது. போயிட்டு அங்கே போய் படத்தெடுப்பான். அண்ணா இங்கே பாருங்கண்ணா, நம்ம ஒரு வேப்பங்குச்சியை 3 ஒரு குச்சியை அடிக்கினா 3னா 250 ரூபாய்க்கு விற்கிறான்னா. இங்கே பாருங்கண்ணா 1 கிலோ கருப்பட்டினா 1000 ரூபாண்ணா. இங்கே பாருங்கண்ணா முருங்கான்னுனா நம்ம ஒரு முருங்கைக்கீரையை பொடி பண்ணி விற்கிறான்னா. ஆமாம் அண்ணன் இங்கே பாருங்கண்ணா, பூரா காசு. பலாயிரக்கணக்கில் முருங்கை மரத்தை நான் போடுவேன். உலகத்துக்கு முருங்கைக்காய் ஏற்றுமதி செய்வேன். காசு வராதா? செய்ய முடியாதா? உனக்கு என்ன அரசு வேலைன்னா கொரியன் முதலாளி, ஜப்பான் முதலாளி, ரஷ்யன் முதலாளிகிட்ட போய் அடிமை வேலை பார்க்குறது அரசு வேலை நினச்சிக்க. அதான் வேலை நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ. நான் அரசே வேலை தர்றேங்கிற உனக்கு. தொழிற்சாலைனா என்ன தொழிற்சாலை? எது தொழிற்சாலை? கார் உற்பத்தி செய்கிறது, செல்போன் உற்பத்தி செய்கிறது மட்டும்தான் தொழிற்சாலை என்று நீ நினைத்தால் உன்னை மாதிரி முட்டாள் உலகத்தில் கிடையாது. ஏன் எண்ணெய் தயாரிக்கிற தொழிற்சாலை, ஏன் கருப்பட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை, வெல்லம் தயாரிக்கிற தொழிற்சாலை, அதெல்லாம் தொழிற்சாலை இல்லையா? காய்கறியை பதப்படுத்துகிற உணவு கிடங்களை வேலை செய்ய மாட்டியா? ஏன் முருங்கைக்காய் விளைவிக்கிற தோட்டத்தில் வேலை செய்ய மாட்டியா? மாட்டு பண்ணையில் வேலை செய்ய மாட்டியா? உலகம் பூரா எவ்வளோ பெரிய பண்ணைகளை வச்சுருக்கான். ஆஸ்திரேலியாவில் ஹெலிகாப்டரில் மாடு மேய்க்கிறான்னா சிரிக்கிற. ஆஸ்திரேலியாவில் ஒன்றும் கிடையாது, மாடும் விவசாயம் தான், வெறும் மாடு ஆடு. மொரீசியஸில் போய் மாலத்தீவுக்கு நான் போயிருக்கேன். மாலத்தீவில் ஒரு உணவு விடுதியில் சாப்பிட்றேன். கறி, இந்த கறி எங்கேருந்து வருதுன்னு கேட்டேன். ஆஸ்திரேலியாவிலேருந்து இறக்குமதி ஆகுது. நாளைக்கு அதே ஹோட்டலுக்கு நான் அனுப்புவேன். தமிழ்நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவேன் நான் ஆட்டுக்கறியை. கொண்டு போக முடியாதா? ஒரு கிலோ ஆட்டுக்கறி விலை என்ன? 1 கிலோ ஆட்டுக்கறி விலை என்ன? 550 ரூபா. இன்னும் போக போக விலை ஏறிக்கிட்டு இருக்கும், குறையாது. ஆனால் எங்கள் ஆட்டுக்கறி எல்லாரும் திங்கிற கறி. ஆடு எங்கே யார் வளர்க்குறது? யார் வச்சிருக்கா? சிரிக்கிறான். முதலாக இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே A2 மில்க்கு நாட்டு மாடுன்னு பேசினவன் நான் தான் இருக்கேன். எங்கள் அப்பா நம்மாளுக்கு பின்னாடி பொது அரசியல் தளத்தில் பேசினது. நாட்டு மாடுனா என்ன, ஏன் என் ஜல்லிக்கட்டை தடை செய்கிறான், எதுக்கு என் காலையில் அழிக்க பார்க்குறான்ட்டு. அந்த அரசியல் அப்புறம் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்க. A2 மில்க்குனா தாயின் மாரில் கறக்கிற பாலும் அந்த நாட்டு மாட்டு பாலும் எருமை மாட்டு பாலும் A2 மில்க்கு. அது ஒவ்வாமை வராது. நம் தாயின் மாரில் பால் குடிக்கிறது போல குடித்து ஊட்டமாக வளர முடியும். அதை ஒழிச்சான். A1ன்னு சீம பசு மாடு அனுப்புனான். எது கெட்டதோ அதுக்கு நம்பர் 1ன்னு பேர் வச்சான், எது நல்லதோ அதுக்கு 2ன்னு பேர் வச்சான். கடைசியாக என்னாச்சு? அந்த பாலை கொடுத்தான். அது 4 லிட்டர் 5 லிட்டர் கறக்கும்னு நினச்சேன். நாட்டு மாடு 1 லிட்டர் 1.5 லிட்டர் தான் கறக்கும். ஆனால் அது பாலாக கறக்கும், அது நஞ்சா கறக்கும். அது தெரியல. நாட்டு மாடே அழிஞ்சு போச்சு. அன்னைக்கு 7 கோடி மாடு இருந்துச்சு. இன்னைக்கு அதிகபட்சம் தேடினா 7000 மாடு இருக்கிறது வியப்பு. நான் வந்து பேசினதுக்கு பிறகு நாட்டு மாடை வளர்க்கணுங்கிற ஆர்வம் வந்துருச்சு. எல்லாரும் போய் நாட்டு மாடு தேடி போனாங்க. 5000 ரூபாய்க்கு விற்ற மாடு 50000 ஆயிடுச்சு. வாங்குறவர் என்ன செய்கிறாரு? என்னை திட்டுறாரு, இந்த சீமாம்பையை பார்த்த வேலை 5000 ரூபாய்க்கு விற்ற மாட்டை 50000 ஆக்கிட்டான்ட்டு. விற்கிறவர் என்னை வாழ்த்திட்டு போகிறாரு, இந்த சீமாம்பையை பார்த்த வேலை இந்த மாட்டுக்கு விலை ஏற்றி விட்டான்ட்டு. அதில் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு மாடுகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறனால இந்த விலை. நாடங்களும் நாட்டு மாட்டை நாங்கள் கொண்டு வருவோம். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி விதை பண்ணை என்று தொடங்கி பாரம்பரிய விதைகளை சேமிச்சுக்கிட்டு இருக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சேமிக்குது. ஏன் இன்னைக்கு பாங்க செய்தி படிக்கிறீங்க, உருளைக்கிழங்க ஒரு விவசாயி விளைய வச்சிட்டான்ட்டு பெப்சி கொக்கோ கோலா நிறுவனம் வழக்கு போட்டுருச்சு அவன் மேலே. 1.5 கோடி நஷ்டஈடு கொடுன்ட்டு. எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. ஏன்னா அதுக்கான காப்பி ரைட்ஸு காப்பு உரிமையே அதற்கான பேட்டர்ன் ரைட்ஸாக வாங்கி வச்சுக்கிட்டான். எல்லாத்தையும் அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். உன்னுடைய மஞ்சளாக வச்சுருக்கான். உன்னுடைய விதைகள் 22,972 பாரம்பரிய நெல் வகைகளை ஒரே நாளில் 2003 சின்சாண்டா நிறுவனத்திட்டு இந்திய அரசு எடுத்து கொடுத்துருச்சு. உனக்கிட்ட விதை கிடையாது. இனிமேல் நீ வந்து விவசாயம் செய்து வாழலாம்னு நீ வந்தால் கூட உனக்கிட்ட விதை இல்லை. விதையை தொலைத்து விட்ட நாட்டின் மக்கள் நாம். விதையில் இருந்து மீண்டெழ வேண்டியிருக்கு. அதுக்கு தான் நாங்கள் விதையை சேமித்து வைக்கிறோம். ஆட்சி அதிகாரத்தை எங்கிட்ட கொடுக்கும்போது நான் பலாயிரக்கணக்கில் வேளாண் பண்ணைகளை உருவாக்குவேன். நிலத்தை மக்கள்கிட்ட பறிக்க மாட்டேன், கேட்டு வாங்குவேன். விவசாயத்தை விட்டு வெளியேறணும்னு நினைக்கிறியா, அரசுக்கு ஒத்திக்கி கொடுன்னு வாங்குவேன்.
இல்லையா நானே பெரம்போக்கு இடங்களை எல்லாம் விளைநிலங்களாக மாற்றுவேன். மாற்றி பல லட்சக்கணக்கான விளைநிலங்களை உருவாக்கி அதில் பல்லாயிரக்கணக்கான வேளாண் பண்ணைகளை, கூட்டு பண்ணைகளை உருவாக்குவேன். பட்டுப்பூச்சி வளர்ப்பேன், தேனீக்கள் வளர்ப்பேன், வாத்து வளர்ப்பேன், கோழி வளர்ப்பேன், மீன் வளர்ப்பேன். எல்லாவற்றையும் அரசு வேலையாக மாற்றுவேன். உணவு பஞ்சம், பசி என்கிற வார்த்தையை என் தேசத்தில் இல்லாமல் ஒழிப்பேன். நான் வரும்போது அவன் உலக வர்த்தக அமைப்பு உணவு மானியத்தை துண்டிக்கிறான். ரேஷனில் அரிசி இலவசமாக போடாதேங்கிறான். ஏன்? அவன் விற்கணும். நீ இலவசமாக அரிசியை கொடுத்து வியாபாரத்தை கெடுக்கிறாங்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. படித்த என் தம்பி தங்கைகள் இதை அறிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த யதார்த்த உண்மையை புரிஞ்சுக்கணும். WTOன்னு உலக வர்த்தக அமைப்பு ஒன்று இருக்குது. அதில் இந்தியா கையெழுத்திட்டு இருக்கு. நமக்கு எதெல்லாம் சேவை? கல்வி சேவை அரசு கொடுக்கணும், மருத்துவம் சேவை அரசு கொடுக்கணும், பாதை சேவை அரசு போட்டு பராமரிக்கணும், மின் உற்பத்தி விநியோகம் சேவை அரசு செய்யணும், குடிநீர் விநியோகம் அரசு செய்யணும், போக்குவரத்து அரசு நடத்தணும். இதுவெல்லாம் மக்களுக்கான சேவை. இதை அரசு செய்ய வேண்டியது கடமை. ஆனால் இந்த உலக வர்த்தக அமைப்புக்கு இதுவெல்லாம் தொழில். தொழிலை செய்வது அரசின் வேலை இல்லை. அது அவனுடைய கொள்கை முடிவு. எனவே அவன் என்ன சொல்றான்னா, தொழிலை நடத்தி கொண்டிருப்பது அரசின் வேலை இல்லை, அதை முதலாளிகளிடம் கொடுத்து விட்டு நீ கமிஷனை வாங்கி கொண்டு கையெழுத்து போட்டு கம்முனிரு. இதுதான் அவனுடைய கொள்கை முடிவு. இதைத்தான் நமது அரசுகள் செய்து கொண்டிருக்கு. கல்வியை தனியாற்ற கொடுத்துருச்சு, மருத்துவத்தை கொடுத்துருச்சு, போக்குவரத்தை கொடுத்துருச்சு, எல்லாத்தையும் கொடுத்துருச்சு. சாலை போடுவது பராமரிப்பு தனியார். 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா நீங்கள் கப்பம் கட்டணும். என் தம்பி ஹுமாயின் கூட சொன்னான்ல, இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ இந்த சாலை போட்டது பராமரிப்பு செலவெல்லாம் குறைஞ்சிருக்கு. அப்போ சுங்க கட்டணம் குறையணும்ல? குறையல, ஆண்டுக்காண்டு ஏறிக்கிட்டே போகுது. இதை வசூலிக்கிறவன் யார்? டெண்டர் எடுக்கிறவன் யார்? முதலாளி. முதலாளிக்கான லாப தேவைக்கு ரோட்டை கூறு போட்டு வித்த இவன் அந்நிய முதலாளிகள் லாப தேவைக்கு நாட்டை கூறு போட்டு வித்து கொண்டிருக்கிறான்ங்கிற புரிதல் உனக்கு வரணும். இதை கவனிக்கணும். இவன் எந்த நாட்டிலும் தொழிற்சாலை தொடங்கல. ஆனால் ஜப்பான் வா, ரஷ்யாவா, சீனாவா, அமெரிக்காவா, என் நாட்டில் தயாரி தொழில் தொடங்குங்கிறான். அந்நிய முதலாளியிடம் வேலை வாய்ப்பதை நீ வேலை வாய்ப்புன்னு நினைச்சிட்டு இருக்க, நீ அடிமை. ஆனால் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் என்ன சொல்றோம்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வளர்ச்சி என்கிறோம். அதுதான் நாட்டின் எதிர்காலத்திற்கு நல்லது. தற்சார்பு, வேலை வாய்ப்பில் நிறைவு, நிலவளம் கெடாது, நீர்வளம் கெடாது, சுற்றுச்சூழல் மாசுபடாத ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்றால் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பை பெருக்கணும். நீ சாய தொழிற்சாலை கொண்டாந்த, சாயப்பட்டறை கொண்டாந்த, சாய ஃபேக்டரி கொண்டாந்த, என்னாச்சு? சாய கழிவை என் நிலத்தில் ஊத்துன, என் ஆற்றுல ஊத்துன, நொய்யலாரி செத்து போச்சு. அன்பிற்குரிய சொந்தங்களே, ராக்கெட்டுக்கு உதிரி பாகங்களை தயாரிக்கிற அமெரிக்கா, விண்கலத்தை பறக்க விடுவதற்கான எல்லா பாகங்களையும் தயாரிக்கிற அமெரிக்கா, ஜட்டி பனியனை நம்மிடமிருந்து இறக்குமதி செய்வது காரணம் என்ன? ஒரு ஜட்டி தயாரிக்க 250 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. ஒரு ஜட்டி. வெர்ச்சுவல் வாட்டர், மறைநீர் பொருளாதாரம் அவனுக்கு தெரியுது. மறைநீர் கண்ணுக்கு தெரியாமல் களவு போகிற நீரை அவன் காப்பாற்ற நினைக்கிறான். அதனால என்ன செய்யறான்? இதெல்லாம் இந்தியாவில் நீ தயாரிச்சு எனக்கு ஏற்றுமதி செய்யுங்கிறான். கார், 1 டன் எடையுள்ள கார் தயாரிக்க 4,80,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. அது 10,000 பேருக்கான குடிநீர் தேவை, 10,000 மக்களுக்கான குடிநீர் தேவை. அப்ப என்ன ஆயிருது? காரை நீ தயாரிச்சு எனக்கு ஏற்றுமதி செய்யுங்கிறான். ஏன் அவன் தயாரிச்சு நமக்கு இறக்குமதி செய்யல? செய்ய மாட்டான். ஏன்னா அவனுக்கு அவன் நிலமும் வளமும் நாடும் மக்களும் நலமும் அவனுக்கு முக்கியம். இவனுக்கு அது முக்கியம் இல்லை, கமிஷன் முக்கியம். நாம என்ன சொல்றோம்? காரை இறக்குமதி செய்யறோம், செல்போனை இறக்குமதி செய்யறோம், நீரையும் சோறையும் நாங்கள் எல்லாருக்கும் உலகத்திற்கு ஏற்றுமதி செய்யறோங்கிறோம். ஏன்னா கார் இல்லாமல் வாழ முடியும், செல்போன் இல்லாம வாழ முடியும். ஆனா நீரும் சோறும் இல்லாம வாழ முடியாது எவனாலையும். இந்த அடிப்படை யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாது அரசியல் செய்வது என்பது பைத்தியக்காரத்தனம் ஆயிடும். நாங்க தொழிற்சாலை அமைப்போம், 3000 ஏக்கர்ல தக்காளி போடுவோம். வெறும் தக்காளி. 2000-3000 ஏக்கர்ல முருங்கை மரம், வெறும் முருங்கை மரம். முருங்கை கீரை காசு, முருங்கை காய் காசு. ஏற்றுமதி செய்வோம் வெளிநாடுகளுக்கு. என் மாநில மக்களின் உணவு தேவை போக பிற மாநில மக்களுக்கு ஏற்றுமதி செய்வோம், பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வோம். இயற்கை வேளாண்மை, எங்கள் வேளாண்மை நாங்கள் எப்படி செய்யுங்கிறத காணொலியாக எடுப்போம், அச்சு ஆவணமாக பண்ணுவோம். படித்த இளைஞர்களை வச்சு மார்க்கெட்டிங் பண்ண சொல்லுவோம், சந்தைப்படுத்த சொல்லுவோம். சர்வதேச நாடுகளில் என் பண்ணையை காட்டுவான், தக்காளி பண்ணையை காட்டுவான், பேசுவான், போர்டில் திரையிட்டு காட்டி பேசுவான். என் பிள்ளை ரஷ்யாவில் பேசுவான், அமெரிக்காவில் பேசுவான். பார் என்னுடைய பண்ணையை பார், நாங்கள் பார் நாட்டு மாடு, இந்த சாணத்தை எப்படி கொண்டு உரம் தயாரிக்கிறோம் பாருங்கள், இந்த ஃபெர்டிலைசர் கொண்டு எப்படி நாங்கள் வைக்கிறோம், நாங்கள் எப்படி தக்காளி நடுறோம், ஒரு பூச்சி மருந்து கிடையாது, ஒன்று அடிக்கலை, முழுக்க இயற்கை வேளாண்மை. நீ பார், நம்பிக்கையிலையா? ஒரு தடவை பயணம் பண்ணி வந்து என் பண்ணையை பார், பிறகு என் காய்கறி நீ இறக்குமதி செஞ்சுக்க.
காசு. நீ எழுதி வைத்துக் கொள் என் உடன் பிறந்தவர்களே, என் பேரன்பிற்குரிய பெற்றோர்களே, உங்கள் மகன் சத்தியத்தின் மகன். நான் சொன்னால் அது நடக்கும். நீ எழுதி வச்சுக்க. இந்த உலகத்தில் இன்னும் 10 ஆண்டு கழித்து உலக பணக்காரனை பட்டியலிடுவார்கள். அவன் தங்கம் வித்தவன், வைரம் வித்தவன், பெட்ரோல் வித்தவன், டீசல் வித்தவனாக இருக்க மாட்டான். அவன் நீரும் சோறும் வித்தவன், ஏற்றுமதி செய்தவனாக தான் இருப்பான். அந்த இடத்திற்கு நாங்கள் வந்துடணும்னு நினைக்கிறோம். நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பெட்ரோல் டீசல் இல்லாம கார் ஓடுறதை கண்டுபிடிச்சிட்டான். அதை மட்டும் சந்தைப்படுத்திட்டான்னா அரபு சேக்குகள்லாம் துபாய் எல்லாம் வந்து நம்ம மாதிரி தெருவில் கூலி வேலை தான் பார்க்கணும். பெட்ரோல் டீசல் தேவைப்படாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? அது வளமாக இல்லாமல் போயிடும். அது தேவையில்லாமல் போயிடும். தேவையில்லாமல் போயிடும். இவன் எரிவாயுக்கு என்ன பண்ணுவாங்கிறான். என்னை ஒருத்தன் கேட்குறான் டக்குன்னு. நான் மீத்தேன் எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றிருக்கும் போது இதெல்லாம் எடுக்காம எப்படி சமைக்கிறதுன்னு கேட்குறான். நான் கேட்டேன் இதெல்லாம் எடுத்துட்டா எதை சமைக்கிறதுன்னு கேட்டேன். பதில் இல்லை. நிலம் நஞ்சான பிறகு இவன் என்ன தெரியுமில்ல, நீங்க நல்லா விளங்கிக்கணும். பூமி என்பது மண் இல்லை. மண்ணுன்னு நீங்க நினைக்கிறீங்க. மண் இல்லை, நம் தாய். நம் தாய். அதனாலதான் அது பூமி தாய்னா, இயற்கை அன்னைனா. எங்கள் தலைவன் பாருங்க, இயற்கை எனது நண்பன். வரலாறு என் வழிகாட்டி, வாழ்க்கை என் தத்துவ ஆசிரியன். நாம் பாருங்க, இயற்கையை தன் நண்பனாக நேசித்தான் என் தலைவன். இயற்கை வந்து இயற்கையோடு இயைந்து வாழணும். மனிதன் இயற்கையின் பரிணாமத்தில் வந்த கடைசி குழந்தை. மற்ற விலங்குகள் காட்டு விலங்குகள், நாம் சமூக விலங்கு, அவ்வளவுதான். இந்த நுட்பமாக விளங்கணும் என் அன்பு உடன் பிறந்தவர்கள், என் பெற்றோர்கள். நுட்பமாக விளங்கணும். நம்ம அப்பா நம்மாழ்வார் என்ன கற்பிக்கிறார்கள்? மனிதனுக்கு சொந்தமானதல்ல பூமி, பூமிக்கு சொந்தமானவன் மனிதன். உனக்கு எல்லாமே பூமியிலிருந்தா வந்திருக்கு. நீர், சோறு, நீ ஓட்டுற காரு, வீடு, மரம், போட்டிருக்க செருப்பு, சட்டை கிட்ட பூராம் தந்தது இந்த பூமி தாய் தான். அதை பத்திரமா பாதுகாத்து நீ வச்சுக்கணும் ராஜா. தாயின் மார்ல நீ பால் குடிக்கணும், அறுத்து ரத்தம் குடிச்சிடக்கூடாது ராஜா. கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா நீயே அறுத்து குடிச்சுன்னா உனக்கு பின்னாடி வரும் தம்பி தங்கச்சிக்கு பால் கொடுக்க மாறு வேணாமா ராஜா? புரிஞ்சுக்கணும். நீ மலையை தகர்த்து கல்குவாரியா குமிச்சு வச்சிருக்க. நீ வளர்ச்சி என்று கட்டமைக்கிற, ரோடு போடணும்ன்ற. ஏன் மண் சாலையில் நீ கார் ஓட்டினா கார் ஓடாதா? வேகமா போய் என்ன செய்வாங்கிற கேள்வி எழுப்பு. மலையை தகர்க்கிற, தார் ரோடு போட்டுக்கொண்டே போற, வீடு கட்டிக்கொண்டே போற. எத்தனை காலத்துக்கு இந்த மலையை தகர்ப்ப? ஒரு 10 ஆண்டு காலம், 15 ஆண்டு காலம், 1/4 நூற்றாண்டு, அரை நூற்றாண்டு, 50 ஆண்டுகளுக்கு பிறகு எல்லா மலையை நொறுக்கிட்ட பிறகு நீ எங்கே போவ? மலை இல்லை என்றால் மழை எப்படி பெறுவ? மழை இல்லை என்றால் நீர் எப்படி வரும்? நீர் இல்லை என்றால் சோறு எப்படி வரும்? சோறு இல்லைன்னா வயிறு எப்படி இருக்கும், உயிர் எப்படி இருக்கும்? நீ எப்படி வாழ்வ? இந்த உயிரியல் உண்மையை நீ என்னைக்கு உணர்வ? இதை நோக்கிய அரசியலுக்கு நீ நகரலைனா நீ செத்து நாசமா போயிடுவ. இவர் யாருக்கும் தெரியாது, இவங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் தான் ஸ்கூட்டிக்கு மானியம் கொடுத்தோம்பா. பேருந்து கட்டணத்தை ஏற்றி விட்டு ஸ்கூட்டிக்கு மானியம் கொடுத்த முட்டாள்களை நீங்கள் உலக வரலாற்றில் எங்கே பார்த்துருக்க? எங்கே பார்த்துருக்க நீ? பேருந்தில் யார் பயணம் செய்வா? ஆட்டோவில் போக முடியாதவன், சொந்தமாக மோட்டர் பைக் வைத்திருக்க முடியாதவன், கார் வச்சிருக்க முடியாதவன், அவன் தான் அடித்தட்டுக்கும் கீழே இருக்கிற அடித்தட்டு மக்கள் தான் பேருந்தில் பயணம் செய்வாங்க. அரசு பேருந்தில். அந்த பேருந்து கட்டணத்தை விலையேற்றி விட்டு ஸ்கூட்டிக்கு மானியம் என்பது எவ்வளவு பெரிய ஏமாற்று பாரு. பேருந்து கட்டணத்தை ஏன் ஏத்தின? இலவச பஸ் பாஸ் கொடுத்தேன், அதனால தவிர்க்க முடியல, கட்டணம் ஏற்ற வேண்டியது இருக்குன்றான். 2 மடங்கு, 80 ரூபாய்னா 120 ரூபா விலை ஏற்றிருக்கு டிக்கெட் விலை. இலவச பஸ் பாஸ் கொடுத்ததை பெருமையா சொல்லுது. கற்றறிந்த பிள்ளைகளே, என் அன்பு பெற்றோர்களை கவனிச்சுக்கிறேங்க. நான் இலவச பஸ் பாஸ் வேணாம், பஸ்ஸுக்கு நான் டிக்கெட் எடுத்துக்கிறேன், கல்வி இலவசமாக கொடுங்கிறேன். நீ என்ன செய்யற? கல்வியை முதலாளிகிட்ட கொடுத்துட்ட. கல்வியை நான் பல லட்சம் ரூபாய் கட்டி படிக்கிற நிலைமைக்கு வைத்து விட்டு பேருந்து கட்டணத்தை இலவசம் கொடுக்கிற முட்டாள்கள் உலக வரலாற்றில் இவங்க தான். இது எவ்வளவு பெரிய முரண்பட்ட மக்கள் நலன் கெட்ட அரசு என்பதை நீங்க கவனிக்கணும். நீ கல்வியை தரமா இலவசமா எனக்கு கொடு, நான் பஸ்ஸுக்கு கட்டணம் எடுத்து போய் படிச்சுக்கிறேன். எப்படி இருக்கு? எவ்வளவு பெரிய ஏமாற்றுக்கள். நான் சொல்றதை நோக்கி ஏதாவது நகருதா? சீமக்கருவையை அழிக்கணும்னு போனான், அதே ஏதோ சிலவை வழக்கு போட்டு நிப்பாட்டான். சீமக்கருவையை அழிக்கும் போது நன்றாக மழை பெய்யுது, நான் கொஞ்சோண்டு அழிச்சு காட்டினதுக்கே. சீமக்கருவையில் என்ன பிரச்சனை? சீமக்கருவையில் ஒரு மரம் அல்ல, அது மரங்களின் பிசாசு. நல்லா கவனிச்சுக்கணும். அந்த சீமக்கருவேலைக்கு வேர்க்காது.
யூக்கலிப்டஸ் மரத்துக்கு வேர்க்காது. இந்த வேர்க்காத மரங்களில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அது மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு கொண்டு வராது. அடர்ந்து எங்கும் சீமக்கருவேலை முளைச்சிருச்சுன்னா மேகத்தை அறுவடை செய்யாது. இப்போ எங்கள் ஊர் ராமநாதபுரம் சிவகங்கைக்கு மேலே நீங்கள் வான்வெளியில் பறந்தீங்கன்னா, எங்கள் ஊர் மாதிரி பச்சையாக இருக்கிற பூமி உலகத்திலே கிடையாது. பச்சை பச்சைன்னு என்னப்பா வறண்ட ஊருன்னாங்க இவ்வளோ பச்சையாக இருக்குன்னு நீ இறங்கி பார்த்தா தான் அவ்வளோ வேலிக்கருவை முள்ளுங்கிறது தெரியும். ஆனால் மேலே இருந்து பார்க்க பச்சையாக தெரியும். அது என்ன செய்யும்னா, ஆழத்தில் அகலத்தில் எல்லா இடத்துலையும் 40 அடிக்கு மேலே தண்ணியை உறிஞ்சி போயிடும். அதுக்கு மேலே நீர் இல்லைன்னா அதுக்கு வேர்க்காதா, காற்றில் மிதந்து வர ஈரப்பதத்தை உறிஞ்சிடும். இந்த காற்றில் மிதந்து வர ஈரப்பதம் தான் மேகமாக மாறுது, மேகமாகவே மாற விடாது. அது மாதிரி யூக்கலிப்டஸுக்கும் வேர்க்காது. எந்த மரத்துக்கு வேர்க்கும்? நம்ம வேப்ப மரத்துக்கு வேர்க்கும், புங்க மரத்துக்கு வேர்க்கும், பூவரச மரத்துக்கு வேர்க்கும், ஆலமரம் அரச மரத்துக்கு வேர்க்கும். அது நம்ம பாரம்பரிய மரங்கள். அந்த மரங்களை எல்லாம் விட்டு விட்டு இந்த சமூக நல கேடுகளை, சமூக நல காடுகளை புதுக்கோட்டையில் மட்டும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் யூக்கலிப்டஸை, இந்த தைல மரத்தை வளர்த்து விட்டான். பொண்ணு விளையிற பூமி. எங்கள் ஊரில் எதுவும் வராது, புளி வேம்பு தான் வரும். மா, பலா, வாழை முக்கணி வரக்கூடிய மண் புதுக்கோட்டை. இன்னைக்கு அதையெல்லாம் அழிச்சிட்டு மிகச் சுவையான பலாப்பழம் வரும் புதுக்கோட்டை மண்ணில். வாழையெல்லாம் அப்படி வரும், மாலாம் அப்படி வரும், கரும்பச்சை வண்ணத்தில் வரும். அவ்வளவு செழிப்பான பூமி. அங்கே போய் மீத்தேன் எடுக்கிறேன்னு நெடுவாசலில் போட்டு காலி பண்ணுறான். இப்போ என்ன ஆயிடுச்சு? வெறும் யூக்கலிப்டஸ் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் சமூக நல கேடை, சமூக நல காடுன்னு அரசே வளர்க்குது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? போர்க்கால நடவடிக்கையில் இதை அழித்து தூர வீசிட்டு மாற்று மரங்களை நடுறோம். என்ன செய்கிறான்? நீ கருவேலை, சீம கருவேலை மரம் ஊருக்க பயணிச்சு வா, ஒரு பறவை கூடு கட்டி வாழ்ந்தா என்னை கூப்பிட்டு சொல்லு, அண்ணன் இங்கே பறவை கூடு கட்டியிருக்குன்னு. கட்டாது. பறவை கூடு கட்டாத மரங்கள் அல்ல, பிசாசு. பறவை கூடு கட்டி வாழ இடம் கொடுக்கலைன்னா உயிர் பெருக்கம் எப்படி வரும்? பல்லுயிர் பெருக்கம் எப்படி வரும்? பறவை கனிகளை சாப்பிட்டு அது விதைகளை பரப்பும் தூதுவர்கள் பறவைகள் எப்படி இருக்கும்? அது உணவா சாப்பிட்டு மரமா வளர்த்து விடும், அங்கங்க தூவும். நீங்க இலவம் பஞ்சு மரத்துக்கு ரெக்கை இல்லை, அந்த பழத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இலவம் பஞ்சு மரத்தை எந்த பறவையும் சாப்பிடாது என் அன்பு சொந்தங்களே. ஏன்னா அந்த விதையில இயற்கையே அதுக்கு ஒரு ரெக்கை வச்சிருச்சு, பஞ்சு. அது கீழே விழாது, காற்று தள்ளி கொண்டு எங்கேயாவது கடத்தி விட்டுரும், அதுக்கு தேவைப்படலை. ஆனால் எந்த விதையெல்லாம் கடந்து செல்ல முடியாத இன்னொரு இடத்திற்கு அதையெல்லாம் இயற்கை என்ன செஞ்சிருக்கு? பறவைகளுக்கு உணவாக்கி இருக்கு. ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், இந்த இதுகள்லாம் அது வேருக்கு கீழே பலாயிரக்கணக்கான விதைகளை கொட்டும், ஆனால் எதுவும் முளைக்காது. அப்போ என்ன செய்யணும்? காக்கை சாப்பிடணும், மைனா சாப்பிடணும், வவ்வால் சாப்பிடணும், சிட்டு சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு பல இடங்களில் பறந்து போய் கழிவா போடணும். அப்படி கழிவா போடுகிற விதை தான் முளைக்கும். நீங்கள் இந்த வேப்ப மரத்தை சோதிங்க, இல்லை ஆரமரம், அரச மரத்தை சோதிங்க, பலாயிரக்கணக்கில் பழங்கள் விழும். நீங்கள் உட்கார்ந்து பாருங்க, விதை எடுத்து போட்டு பாருங்க, முளைக்காது, முளைக்கவே முளைக்காது. இது உயிரியல் உண்மை, இயற்கையின் விதி. அப்போ எப்போதும் முளைக்கும். வவ்வால் சாப்பிட்டு கழிவா போடணும், காக்கை சாப்பிட்டு கழிவா போடணும், மைனா சாப்பிட்டு கழிவா போடணும். போட்டால் தான் அது முளைக்கிற திறனை பெறும். அப்போ பூமியில் பல்லுயிர் பெருக்கம், உயிர் சூழல் உண்டாகுது. இப்போ பறவை இல்லைன்னா என்ன ஆகும்? மரங்கள் வளராது. காடுகள் நீங்கள் சொல்றீங்க, மலையிலிருந்து தான் அருவி வருது. அருவி எப்படி வருது? இங்கிருந்து மேகமாகி போகுது. மேகம் போய் அதை தடுத்து நிறுத்துறது யாது? ராமநாதபுரத்தில் எங்களுக்கு கடல் இருக்குது, உங்களுக்கு மதுரையில் கடல் இல்லை. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறதுனால கம்பம், குமிழி, தேனியில் நீங்கள் மழைப்பொழிவை பெறுறீங்க, நாங்கள் வறண்டு கிடக்கிறோம். எங்களில் நீராவி ஆகி வருகிற அந்த நீராவி மேலே குளிர்ந்து அது மேகமாகும்போது அது கடந்து அப்படியே வருது, காற்று தள்ளிக்கிட்டே வருது. தள்ளிக்கிட்டு வரும்போது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தடுத்துருது. அங்கே தடுத்து நிறுத்தினா மலை மேலே உயர்ந்து 100 அடி 200 அடிக்கு உயர்ந்து இருக்கிற அடர்ந்து காடுகளில் இருக்கிற மரங்கள் குழுன்னு இருக்கு. மரங்களுக்கு வேர்க்குது. ஆலமரம், அரச மரத்துக்கு கீழே மே மாதம் இப்போ அக்னி நட்சத்திர கத்திரி வெயிலில் கூட நீங்கள் கீழே உட்காந்தா குழுன்னு இருக்கு. ஏன்? அதுக்கு வேர்க்குது. அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். இப்போ இந்த மரங்கள் என்ன செய்யுது? அந்த மேகத்தை இழுத்துட்டு வருது. குழுன்னு எங்கே இருக்கோ அங்கே மேகம் கொட்டிடுது மலையை. இல்லைன்னா நேராக போய் திருப்பி கடலில் கொட்டிடுது. ஏன்னா கடல் எப்பவும் குளிர்ச்சி. அப்போ இந்த மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு கொண்டு வருது எதுனா, மலை மேல் அடர்ந்து உயர்ந்து இருக்கிற காடுகள் அங்கே கொண்டு வருது. அதுக்கு கீழே இருக்கிற புல்வெளிகள் அங்கே நிறுத்தி வச்சு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட்டு அருவியாக மாற்றுது. இதை இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த காடுகள் இருக்கிற மலை மேலே இந்த மரத்தை நம்ம தாத்தா வச்சுருப்பான், இந்த மரத்தை நம்ம பெரியப்பா வச்சுருப்பார், அந்த மரத்தை நம்ம அம்மா நட்டுருக்கோம். ஆனால் காடுகளில் அடர்ந்து இருக்கிற அந்த மலை மேலே அடர்ந்து இருக்கிற காடுகளை எவனும் நம் பாட்டனோ தாத்தனோ நடலை, அவளையும் நட்டது பறவைகள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அதை பராமரித்து காப்பது புலியும், சிங்கமும், கரடியும், யானையும்,
நரியும் என்பதை நாம் பார்த்துக்கணும். அப்போ அதெல்லாம் அழிஞ்சிருச்சுன்னா நம்ம வாழ மாட்டோம். இதை நன்கு விளங்கணும். தேனீக்கள் என்ற ஒன்று செத்துட்டா மனித இனம் 4 ஆண்டுகள் கூட இருக்காதுன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்கிறான். தேனீக்கள் அது ஒரு பூச்சி தான். ஆனால் அந்த பூச்சி 1000 நாயை விட மோப்ப சக்தி கொண்டதுங்கிறான். 1000 நாய்க்கு இருக்கிற மோப்ப சக்தி ஒரு தேனீக்கு இருக்குங்கிறான். அது எப்படி பாருங்க, ஒரு சின்ன உயிர் தான் அது. அது நீங்கள் அது தன் உணவு தேவைக்காக போய் பூக்களில் தேனை எடுத்துகிட்டு வந்து சேமிக்குது. அது 2 வேலை செய்யுது. அது வந்து சேவை பொருளாதாரம்னு ஐயா ஜேசி குமாரப்பா சொல்கிறார். எப்படின்னா தேனை தன் உணவு தேவைக்காக சேர்க்குது. அதில் ஒரு பொதுநலம் இருக்குது, மனிதன் எடுத்து பயன்படுத்திக்கிறான். இது போய் இந்த தேனை குடிக்க ஒவ்வொரு பூவிலையும் உட்காரும்போது தன் உணவு தேவைக்காக தான் தேனை குடிக்க போகுது. அது உட்காரும்போது அது அதையும் அறியாமல் இந்த பூவில் இருக்கிற மகரந்தத்தை தொட்டு இன்னொரு பூவுக்கு கடத்தி, இந்த பூவில் இருக்கிற மகரந்த தொட்டு இன்னொரு பூவுக்கு கடத்தி, அதனால் என்ன செய்யுது, இந்த மகரந்தத்தை கடத்தி கடத்தி இன்னொரு பூ கொண்டு போகும்போது தான் அது சூழ் கொண்டு கருக்கொண்டு காய்க்கிற திறனை பெறுது. அப்போ அது எவ்வளோ பெரிய சேவையை செய்யுது. இதுதான் சேவை பொருளாதாரம்ங்கிறார். இந்த பூச்சி போல இருக்கணுங்கிறார் மனிதன். அப்படி யாரும் இல்லை, எல்லாம் தனக்குன்னு பதுக்கி ஒதுக்குறவன் தான் இருக்கான். அவன் அடாவடி பொருளாதாரத்தில் இருக்கான் அவன், இந்த அயோக்கிய பயலுக. இதை நன்கு விளங்கணும். இந்த பூச்சி செத்தால் எப்படி மனித இனம் செத்து போகணும் நீங்கள் நினைக்கலாம். இந்த பூச்சி செத்தால் உற்பத்தி பெருக்கம் இருக்காது, உணவு பஞ்சம் வரும், மானுட சகம் பற்றி கிடந்து சாகும். இதுதான் அறிவியல் உண்மை. அப்போ நான் வந்து பூச்சி அப்படின்னு பேசும்போது சிரித்தான். இன்னைக்கு ஜெர்மனில் என்ன தெரியுமா சட்டம், பூச்சியை பாதுகாக்க சட்டம் போட்டிருக்கான். அப்படி எடுத்து என் தம்பியை போட்டிருக்கான். இதை எங்கள் அண்ணன் பேசுனா சிரிச்சி இல்லடா, இந்த ஜெர்மனில் போட்டிருக்கான் பாடுறான். மரங்களை வெட்டுவதை மனிதர்களை வெட்டி கொலை செய்வது போல குற்றமாக கருதி சிறைப்படுத்துவேன்னு நான் எழுதியிருக்கேன் ஆட்சி வரைவில். எல்லாம் சிரிச்சான். மரம் உனக்கு வேணுமா, எனக்கு வேணும், அவசிய தேவை. அப்போ என்ன செய்ய சட்டம், 100 மரம் நட்டு 1 மரம் வெட்டு, அதான் சட்டம். இதை வந்து நான் சொல்லும்போது எல்லாம் கேலி பண்ணான். இவர் என்ன இப்படி சொல்கிறார், கடுமையாக சொல்கிறாருன்னு. சீனா சட்டம் போட்டான். சீனா மரங்களை வெட்டினால் மனிதர்களை கொலை செய்வது போல கொலை குற்றமாக கருதப்படும் என்று. நீங்கள் மரங்களுக்கு நீங்கள் நினைக்கிற உயிர், ஒரு தோப்பில் என் அன்பு பெற்றோர்களே, தம்பி தங்கைகளே, ஒரு தோப்பில் மரங்கள் இருக்குன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற மரத்தை வெட்டினீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற மரங்களெல்லாம் பயந்து நடுங்குதுங்கிறான். அடுத்த முறை பூக்கிறதும் காய்க்கிறதும் குறைஞ்சிருதுங்கிறான். நீங்களாம் நினைக்கலாம் ராமராஜன் வந்து பாட்டு பாடி மாட்டுக்கு பால் கறந்துட்டாரேன்னு. அது அறிவியல் உண்மை. நம்ம பகவான் கிருஷ்ணர் நம்ம மூதாதை புல்லாங்குழல் ஊதி மாடுகளை மேய்ச்சாருன்னா மயங்க வச்சார், பாலை கறக்க வச்சாருன்றமே, அது நடந்திருக்கக்கூடும். நீங்கள் மாடை கட்டி போட்டு இங்கே பட்டாசை வெடி அத்துக்கிட்டு ஓடுதா இல்லையா? அப்போ அது இருக்கிற சத்தத்திற்கு அலறுகிற மாடு மெல்லி இசைக்கு மயங்காதா? மயங்காதா? ஏன் வீட்டில் இல்லாத உயிரினம் இல்லை, எல்லாம் இருக்குது. நாய், பூனை, வாத்து, கோழி, கொக்கு, புறா, சிட்டு கிட்டு எல்லாம், கிளி எல்லாம் இருக்குது. தீபாவளி வரும்போது நானும் என் மனைவியும் படுற பாடு, அந்த பிள்ளைகளை டம்மு டும்னு தெருவில் எவனையாவது பிடிச்சி கட்டி வச்சு வெளுத்து விட்றோமான்னு வருது. என் பிள்ளைகளெல்லாம் ஓடி அந்த அவங்க அம்மா கிட்ட இருந்துக்கிட்டு பயத்தில் அந்த கத்துறதும் கதறதையும் நீங்கள் ஒரு பாருங்க, நீங்கள் பாருங்க. அப்போ அந்த அதிர்கிற சத்தத்திற்கு எல்லா உயிரினங்களும் பயப்படுது. அப்போ மெல்லிய இசைக்கு எல்லா உயிரினமும் வசியப்படும்ல நண்பு மக்களே. செடியோட பேசுங்க, பூக்கிங்க. ஒன்று வேணாம். எங்கள் அப்பா நம்மாழ்வார் ஒரு வீட்டுக்கு போகிறார். ஒரு பலாமரம் ரொம்ப நாளாக நட்டு வச்சு அது பூக்களை காய்க்கலை. அந்த பெற்றோர்கள் குறைபட்டுக்கிறாங்க, இது மலட்டு மரம் ஆயிடுச்சு, வெட்ட போகிறோன்றாங்க. அவர் ஒன்றுமே செய்யலை, போய் அந்த மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. கட்டி பிடிச்சிட்டு பேசுகிறாரு, ஏப்பா ஏன் இந்த பழியை சுமக்கிற, நீ பூத்து காய்ச்சி விடியா, உன்னை நம்பி இவ்வளோ காலம் வளர்த்துட்டாங்க இல்லையா, பாவம் இல்லையா அவங்க, என்னையா அவங்களுக்கு ஏன் அந்த பழி சொல்ல நீ கொடுக்குற, காய்ச்சி விடியா, நல்லா இருப்பையா, நீ காய்ச்சி விடியா, உன்னை நம்பி வளர்த்தவங்களை ஏமாற்றி விட்டுறாதையா பேசுகிறாரு. நான் விளையாட்டுக்கு சொல்லுது, நடந்தது சத்தியம். பேசிட்டே இருக்கார். பேசிட்டு அவன் காய்ச்சிருவான், நீங்கள் வெட்டிடாதே, அவனை நம்புங்க, அவன் செஞ்சிடும், அவங்கள ஏமாற்ற மாட்டான்ட்டு போயிட்டார். அப்புறம் 2 வருஷம் கழித்து போகிறாரு. போன பிறகு அவங்க வீட்டில் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது பலாப்பழத்தை கீறி வைக்கிறாங்க. சுவையாக இருக்கே அப்படின்னு கூட்டி வந்து காட்டுறாங்க. உங்கள் ஆள் காய்ச்சதான், நீங்கள் சொன்னவொடனே காய்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் பூச்சிக்கு அதுக்கு உயிர் இருக்கா, இது செடிக்கு உயிர் இருக்கா, அதுக்கு உயிர் இருக்கா, அதெல்லாம் பேசக்கூடாது. இருக்கு அதே. அதனால தான் உங்கள் பிள்ளைகள் என்ன சொல்கிறோம், நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்குங்கிறோம். வெறும் மனிதர்களுக்கு மட்டும் அரசியல் பேச நாங்கள் வந்தவர்கள் இல்லை. பூமியை காப்பாற்றாது,
நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் சொல்லுவேன் மகன், இந்த பூமி தான் நம்மளை காப்பாற்றும், சாமி கூட காப்பாற்றாது. சாமியும் சேர்த்து இந்த பூமி தான் காப்பாற்றணும். பூமி ரெண்டா பழந்தா கோயிலும் உள்ளே போகணும் ராஜா. நிலநடுக்க வந்து பூமி ரெண்டா விரிஞ்சின்னு வச்சுங்க, சாமி பூமி எல்லாம் பூமிக்குள்ளே போயிடுவார். பூமி எவ்வளவு உயர்ந்தது என்று நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும். இங்கே பாருங்கள், ஐயா அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதுகிறாங்க, கவிக்கோ அப்துல் ரஹ்மான். என்ன சொல்கிறாங்க, அதுக்கு முன்னாடி ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினதர் சொல்கிறாரு, தாய் உன்னை சுமப்பதோ 10 மாதம்தான், ஆனால் தாய் நிலம் சுமப்பதோ நீண்ட காலம். நீ அன்னையின் மடியிலிருந்து கீழிறங்கி அடுத்த அடி எடுத்து வைத்தது பூமி தாயின் நெஞ்சில் தானே. நீ இறந்த பிறகு எரிந்தோ புதைந்தோ எருவாவதும் அவள் மடியில் தானே. நிலத்தை இழந்தீர்கள் என்றால் நீங்கள் பலத்தை இழந்து விடுவீர்கள், பலத்தை இழந்தீர்கள் என்றால் இனத்தை இழந்து விடுவீர்கள். எனவே அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை, உங்கள் அன்னை பூமியை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் என்று எழுதுறார். அதை தமிழ் இளம் தலைமுறையினர் கவனத்தில் வச்சுக்கணும். இதில் என்னென்னா, கவிக்கோ ஐயா அப்துல் ரஹ்மான் என்ன சொல்கிறாங்க, தாய் நம்மளை 10 மாதம் கருவறையில் சுமக்கிறா, பிறக்கிறோம், வளர்கிறோம், நீண்ட காலம் இந்த பூமி தாய் நம்மளை சுமக்கிறா, பிறகு நம்ம இறந்துடுறோம். இறந்த பிறகு பெற்ற தாய் பிணமென்று ஒதுக்குறா, கட்டிய மனைவி ஒதுக்குறா, பெற்ற பிள்ளைகள் ஒதுக்குறாங்க, உற்றார் உறவினர்லாம் ஒதுக்குறாங்க. ஆனால் நீ பிணமாக பிறவும் என் கருவறைக்குள் உன்னை ஏந்தி கொள்வது நான் தான் என்று பூமி சொல்லுது. மறுபடியும் தன் கருவறைக்குள் தாங்கிக் கொள்றா இந்த பூமி தாய். அப்போ பூமி எவ்வளவு சிறந்தது என்பதை பாருங்க, எவ்வளவு உயர்ந்தது என்பதை பாருங்க. இந்த ஒரு பூமி தான் நம்ம வச்சிருக்கோம். இது உங்களுடையது இல்லை, என்னுடையது இல்லை. உலகத்தில் பல லட்சக்கணக்கான உயிர்களினுடையது இந்த உலகம். இன்னொரு தலைமுறைக்கானது இந்த பூமி. உங்கள் பிள்ளைகள், அவர்கள் பிள்ளைகள், அவர்கள் பிள்ளைகள், அவர்கள் பிள்ளை, வழி வழியே வருகிற உங்கள் சந்ததியினருக்கானது இந்த தேசம். இதை அவர்கள் வாழ்வதற்கான பூமியாக விட்டுவிட்டு செல்ல வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய வரலாற்று கடமை. நீங்கள் மட்டும் வாழ்ந்து தீர்த்து விட்டு போவதற்கு உங்களுக்கு யாருக்கும் அந்த உரிமையை தரல. இந்த மலைகள் உங்களுக்கானதல்ல, பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கை உங்களுக்கு கொடுத்த கொடை. அது இன்னொரு தலைமுறைக்கானது. நீங்களே நொறுக்கி கல்குவாரியாக காசாக்கி விட்டு போக முடியாது. நீ எல்லாத்தையும் நொறுக்கி காசை கொண்டு போய் நீ வங்கியில் வைக்கிற, எல்லாத்தையும் சொல்கிறேன், ஓபிஎஸ் இபிஎஸ் இந்த ஸ்டாலின் ஈலின்னு எல்லாத்தையும் பல லட்சக்கணக்கான கோடி இருக்கும். ஆனால் வங்கி, நீங்கள் போட்டு வச்ச வங்கியெல்லாம் வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தராது. அது விவசாயி தான் தரணும். எந்த விவசாயி கைகட்டி நிற்கிறானே, இந்த விவசாயி தான். நல்லா கவனிச்சுக்கணும் ராஜா, நல்லா கவனிச்சுக்கணும். எத்தனை ஜியும் அலைபேசி ஃபோன் வரும், செல்ஃபோன் வரும், 7G 9G 10G 11Gலாம் வரும், 12Gலாம் வரும். நீ ஆனால் கஞ்சி விவசாயி தான் ஊற்றணும், அதை மறந்துடக்கூடாது. எந்த தொழிற்சாலையும் அரிசி பருப்பை உற்பத்தி செய்கிறது இல்லை, அது நிலத்திலிருந்து தான் வரணும். அந்த நிலத்தை பறித்து கொண்டால் சோத்துக்கு மண்ணைத்தான் திங்கணும், ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு சோமாலியா, இன்னொரு எத்தியோப்பியா, இன்னொரு நைஜீரியா, இன்னொரு வெனிசுலாவாக உன்னாடு எந்நாடு மாறுவதற்கு முன்பு எச்சரிச்சுக்கணும். அதுக்கு என்ன வழி? ஒரே வழி தான், விவசாயிக்கு ஓட்டை போட்டு வீட்டில் இருந்துட்டு மீதியை நாங்கள் பார்த்துக்கிறோம். நீ ஒன்றும் செய்ய வேணாம். மீத்தேனுக்கு நீ போராட வர வேணாம், ஹைட்ரோ கார்பனை எப்படி மூடுறதுன்னு தெரியவேணா, நியூட்ரன் ஆய்வு எப்படி மூடுறது, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ ஓட்டை போட்டு பேசாம இரு, நீ ரோட்டுக்கு வர வேண்டியதே இல்லை. யாருக்கு போட்டோம்னு கூட சொல்லாத, நீ பாட்டுக்கு நீ மௌனமாயிரு. எதுக்கு போட்டா? சூரியனுக்கு ஆமாம், ரெட்டலைக்கு ஆமாம், ஆனால் போட்டது விவசாயிக்காரர்கள். அந்த பாத்தியா, காசை வாங்கிட்டு ஓட்டு போடலையும் திருப்பி போய் காசை கேட்டவன அந்த அம்மா கோபப்பட்டுருச்சு. ஏன்னா அது நேர்மையை சந்தேகிக்க, ஏன்னா இவன் நேர்மையற்றவன், அது நேர்மையை நீ எப்படி சந்தேகிக்கலாம்? யார்கிட்ட கேட்டுருக்கா? நான் அப்போ இருந்த ரெட்டலைக்கு போடுறேன், நான் போட்டு கொடுத்த காசுக்கு போட்டேன், நீ எப்படி பண்ண? எப்படி இவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிக்க வச்சு என்ன பண்ணிட போகிறாங்க? இந்த கேடுகட்ட கூட்டத்துக்கு திருப்பி திருப்பி அதிகாரம் என்பது என்னன்னு தெரிய வேணாமா? எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு வலிமையானது அதிகாரம். அதிகாரம் மிக வலிமையானது. என்ன அம்பேத்கர் சொல்றாரு, நாம என்ன சொல்றோம்? அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானதுங்கிறோம். மக்களுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படணும், முதலாளிகளுக்கான அதிகாரம் உருவாக்கப்படக்கூடாது. இது பேராபத்தாயிரும். அறிவார்ந்த மக்கள், என் அன்பிற்குரிய தம்பி தங்குகள், இதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்கன்னா, அது வேலை வாய்ப்பை கொடுக்க வாய்ப்பு எங்கே இருக்குன்னா, உங்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்கிற பொருளாதார கொள்கைகள் தான் வாய்ப்பு இருக்குது, தொழில் கொள்கைகள் தான் வாய்ப்பு இருக்குது. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பை உருவாக்கும் போது தான் எல்லாருக்கும், படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை வாய்ப்பை பெருக்க முடியும்.
பாலின் சந்தை மதிப்பு மட்டும் 3 லட்சம் கோடி இருக்கு. பாலின் சந்தை மதிப்பு. தமிழ்நாட்டுக்கு பால் ஆந்திராவில் இருந்து வருது. எத்தனை கோடி பேர் இருக்கோம்? குறைஞ்சது 8 கோடி பேர். 8 கோடி பேரில் 7.5 கோடி பேர் பால் சாப்பிட்றோம், தயிர் சாப்பிட்றோம், மோர் சாப்பிட்றோம், நெய் சாப்பிட்றோம், வெண்ணெய் சாப்பிட்றோம். ஆனால் இதெல்லாம் எங்கேருந்து வருது? இதை ஏன் நாம தயாரிக்கக்கூடாது? நாம ஏன் மாடு வளர்க்கக்கூடாது? மாடு என்பது கேடா? உங்களுக்கு அவமானமா? ஆடு மாடெல்லாம் நம் செல்வங்கள் இல்லையா? கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இவைன்னு தமிழ் மறை கற்பிக்குது. மாடு மாடல்ல செல்வம். மாடு எண்ணெயிலிருந்து மாடு மேய்ச்சோம். ஆதியில் காடுகளிலிருந்து இறங்கி வந்தோம். அப்போ வேட்டையாடி விலங்குகளை உண்டு கொண்டிருந்தோம். கிழங்குகளை பறித்து சாப்பிட்டோம். அப்படியே வரும்போது ஒரு ஆறை பார்க்குறான், நதியை பார்க்குறான். அப்போ நீரை பார்த்தோன்னா குளிக்கிறான். அங்கே தான் நாகரிகம் அடைகிறான். அதான் நதிப்புற நாகரிகங்கிறான்.